ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா தேன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை போட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நீங்கள் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா கரைஞ்சி நம்மளுக்கு வந்து சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆகி கோல்டன் கலரில் கிடைக்கும். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மெல்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், தீஞ்சிடாமவும் இருக்கும். நான் வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன நான் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தோன்னா தீஞ்சிடும். தீஞ்சிச்சுன்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து கசப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தேன் கலரில் நான் வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து எதில் புட்டிங் பண்ணுறோமோ அதுக்குள்ள வந்து நம்ம மாற்றிக்கலாம். நான் இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா புட்டிங் வந்து பேக் பண்ண போகிறேன். அதனால நான் இதில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பவுல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சாலே ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நான் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து ஃபுட்டிங் பண்ணுறேன், எனக்கு வந்து ப்ரெட் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய பேக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கள் வீட்டில். இப்போ இதை நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்லைஸ் தான் இருக்கும் போல் இருக்குது. அவ்வளோ குட்டி பேக்கெட் இது. பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டி பீஸாக இருக்குது. நான் இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 ப்ரெட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்குன்றதுனால. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பெரிய ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா ஒரு 4லேருந்து 5 ப்ரெட் ஸ்லைஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ப்ரெட்டெல்லாம் பிச்சு போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற அது வந்து வேண்டான ப்ரெட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்து அரைக்க போகிறேன். டேஸ்ட் ஒன்றும் மாற போகிறதில்ல, அதனால் நான் வந்து அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி கப் அளவுக்கு நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 முட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் குயிக்காக செஞ்சிடலாம். டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து புட்டிங் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஏலக்காய்க்கு பதிலாக பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கேரமல் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்துக்கு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஏதாச்சும் ப்ரெட் ஸ்லைஸ் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து நின்றுடும். நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, செஞ்சு கொடுங்க. ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ இதை நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிருக்கு. நான் வந்து இட்லி தட்டையை வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து இட்லி தட்டையை பார்த்திங்கன்னா கவுத்தி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற புட்டிங் மிக்ஸ் வந்து இது மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த மாதிரி கத்தியோ ஸ்பூனோ இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரணும். அப்போ வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னுட்டு. இப்போ இது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நான் வச்சுருந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சில்லுன்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ஓகே, வெளியில் வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஓரங்களில் வந்து எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனோ கத்தியோ எடுத்து இந்த மாதிரி வந்து சர்க்கிள் மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ எடுக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா கேரமெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக வந்து ஃபுட்டிங் வந்து செஞ்சிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான். பிகினர்ஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே வாயில் வச்சதும் கரிஞ்சு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.